As a CSI presbyter, I greet you all my Christian friends, comrades and listeners in the matchless name of our Lord Jesus Christ, and I also invite you to my YouTube channel, Miracle Center Ministry from Coimbatore, Tamil Nadu, South India. Let us pray. My dear Heavenly Father, I praise you, Elohim, the Creator God. I exalt you, El Shaddai, the God Almighty. I magnify you, my Lord, my Savior. I do worship you, Lord, my Alpha and Omega. I pray for thy grace, mercy and blessings to be showered on us during this useful time of meditation of your precious word, my Lord, my Redeemer. In the glorious name of Yehoshua Messiah, I pray. Amen. Towards introduction, let us read some Bible verses and then meditate on three connected points with examples from history and some songs. Today's topic for meditation, ice, I-C-E, Paniketi. The word ice is mentioned 41 times in King James Version Bible. The Hebrew word for ice, korak. The Greek word for ice, pakos. The Latin word for ice, glacius. Towards introduction, Exodus 9:18, ice storm. 2 Samuel 22:13, racing ice, raining ice. Isaiah 30:30, raining ice. Job 33:22, ice drops. Ezekiel 38:22, ice drops. Revelation 8:7, rain of ice. Revelation 16:21, drops of ice. A song. பனி விழும் இரவிலே மண்ணில் பணிந்தமை மீட்டவரே, பனி விழும் இரவிலே மண்ணில் பிறந்து எம்மை மீட்டவரே, பின்தூதர்கள் துதித்திடவே மனிதனாய் மண்ணில் பிறந்தாரே, வினைகளின் குறைகளை போக்கிட தேவன் மனிதனாய் பிறந்தாரே, பாவபாதை போக்கி மானிட இனத்தவரை மீட்க தேவன் மண்ணில் பிறந்தாரே, கவலை கண்ணீர் நீங்கி போகவே தேவன் மானிடனாய் பிறந்தாரே, பனி விழும் இரவிலே மண்ணில் பிறந்த நம் மீட்பரே. The first point for meditation. Exodus 9:18, ice storm. North Pole, South Pole. வடதுருவ தென்துருவ பகுதிகளில் வசிக்கின்ற எஸ்கிமோக்கள் என்கின்ற பனிக்குடியினர் தரை முழுவதும் ஐஸ் கட்டியாக இருப்பதினால் அவர்கள் தரையில் நடந்து செல்வதில்லை. அதற்கு பதிலாக ரெயின்டீர் என்கின்ற துருவ மான்களை தங்களுடைய ஸ்லெட்ஜஸ் என்ற சக்கரம் இல்லாத வண்டிகளில் பூட்டி அவற்றில் அமர்ந்து சறுக்கிக் கொண்டே வீதியில் உலா வருகின்றனர். அந்த பனிமான்கள் habit of digging the snow to find their food. ஸ்லெட்ஜ் என்றால் சக்கரம் இல்லாத ஊர்தி, பனிச்சறுக்கு வண்டி. pulled by the reindeer என்ற மான்கள் அவற்றை எடுத்துச் செல்கின்றன. பாடல். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, குளிரும் பனியும் தொட்டிலே கோமகன் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. The second point for meditation. 2 Samuel 22:13, rainy ice. மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று அழைக்கப்பட்ட
த கிரேட் டைட்டானிக் ஷிப். அது 31/11/1911 கடலிலே செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய முதல் பிரயாணத்திலேயே their voyage from Southampton to Canada 10/4/1912 2240 பயணிகளுடன், அனைவரும் செல்வந்தர்கள், கப்பல் பணியாளர்களும் கூட, 15/4/1912 dashed against the iceberg, broke, sank and drowned in North Atlantic Ocean. 1503 பேர் மரித்து போனார்கள். 710 பேர் மட்டும் மீட்கப்பட்டார்கள். 1/9/1985 கடலுக்கு அடியில் the bottom of Atlantic Ocean 13,000 அடிக்கு கீழே சுமார் 4,000 மீட்டர்ஸ் கடல் நீருக்கு அடியில் அந்த மூழ்கி போன கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். பேசுவை நாம் எங்கே காணலாம், பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவில் காண முடியுமா? பேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். பேசுவை நாம் எங்கு காணலாம். The third point for meditation. எகிப்தியர்கள் மீது ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக. அதை எக்ஸோடஸ் 9:25-35 யாத்திரா 9ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வசனங்களில் வாசிக்கின்றோம். அந்த 10 வாதைகளே ஒன்று ஐஸ் ஸ்டார்ம். எகிப்தின் மீது ஐஸ் கட்டி மலைகள் ஒட்டின. வயல்வெளிகளிலும் வீதிகளிலும் இருந்த அனைத்து கால்நடைகளும் மனிதர்களும் அந்த ஐஸ் கட்டி மழையினால் மாண்டு போனார்கள். பசுமையான புல்தாவரங்கள் எல்லாம் நசிந்து போய் மரங்களெல்லாம் ஒடிந்து விழுந்தன. ஆனால் கோசேன் நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த பகுதியில் எந்த விதமான ஐஸ் மழையும் பொழியாமல் ஆண்டவர் தன்னுடைய மக்களை பாதுகாத்தார். சிங்கக்கவியோ துளை நறுப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ துளை நறுப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நினைத்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நினைத்தார். இங்க கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். இங்க கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். We come to the conclusion portion. Our Heavenly Father, we seek you today for
the devotion and meditation of the word. Eyes. We also thank you for your blessings on this day. Please continue to guide us and bless us every day. In the precious name of Yehoshua Messiah we pray. Amen. Let us meet again next week for the meditation of another word from the Holy Bible. In the meantime, I greet you and wish you all Chao Chao, which means have a new blessed week again. Amen.